வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் இன் நியூ வீடியோ கைஸ். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோவில் சந்திச்சு. ஸோ இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான வீடியோ. ஸோ யூடியூப்லேருந்து நம்ம எவ்வளோ ரெவன்யூ எடுக்கிறோம் அப்படின்றதான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் இப்போ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ வாழ்க்கையை அந்தளவுக்கு ஈஸியாகவும் ரன் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருக்குமே தோணும் யூடியூப்லேருந்து ரெவன்யூ வருமா, என்ன ஏது அப்படின்னு யாருக்குமே சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். சில பேர் இப்போ நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்ததால ஓகே. ஸோ இந்த வீடியோ நீங்கள் யூடியூப்லேருந்து என்ன ரெவன்யூ வருதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஃபார்மிங் ரிலேட்டடான கண்டென்ட் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா ஸோ எங்கள் ஃபார்மிங் சேனல் இருக்கும். ஸோ அதுக்கும் மறக்காமல் அதோட சேனலோட நேம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் சஃபாரி. ஸோ இதுதான் நம்மளோட சேனலோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாத்தோட இப்போ நம்ம லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ண வீடியோ, ஸோ அதோட எல்லாத்துமே இங்கே நம்மளுக்கு காட்டிடும். ஸோ ஒரு சேனல் மானிட்டைஸ் ஆகணும்னா அதுக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். ஸோ நான் போட்ட ஒரே ஒரு வீடியோவில் எனக்கு கிட்டத்தட்ட 1 lakh வியூஸ் வரைக்கும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 5K வரைக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு அப்போலேருந்து ரெவென்யூ வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு ரெவென்யூக்காக 2 ஸ்டெப்ஸ் ப்ராசஸ் இருக்குது. ஒன்று உங்களோட ஐடென்டிட்டியை வெரிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் பேமெண்ட் லிங்க் ஆட் பண்ணணும். இந்த 2 ப்ராசஸ் முடிச்சிட்டிங்கன்னா யூடியூப்லேருந்து ஒரு கண்டிஷன் வைப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா $100 வந்ததுக்கப்புறமா தான் உங்களால் அந்த அமௌண்ட்டை எடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்தியன் அமௌண்ட்டுக்கு ஒரு 7300 ருபீஸ்க்கு கிட்டக்கிட்ட அந்தளவுக்கு வந்தால் மட்டும்தான் அதை நீங்கள் எடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோக்கு ஒரு அமௌண்ட் வருது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக எடுக்க முடியாது. 7300 சம்திங் வந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த அமௌண்ட்டை எடுக்க முடியும். ஸோ இப்போ எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு, அந்த 1 lakh வியூஸ் அந்த வீடியோக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு, அதை தான் நம்ம இன்றைக்கி உனக்கு காட்ட போகிறோம். நான் பாருங்கள். ஸோ முதலாவதாக பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம போட்டிருக்க கண்டென்ட். ஸோ டைரெக்டாக பார்த்திங்கன்னா அனாலிட்டிக்ஸ் போயிடலாம். ஸோ இந்த அனாலிட்டிக்ஸில் ரெவென்யூன்ற ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ இந்த ரெவென்யூவில் பார்த்திங்கன்னா ஆர்பிஎம், அதுக்கப்புறம் சிபிஎம். ஸோ இது காஸ்ட் பர் 1000 வியூஸ் இந்த சிபிஎம்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு ஒரு வீடியோ 1000 வியூஸ் போதுன்னா எனக்கு 51 ருபீஸ் கிடைக்கும். ஸோ மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ இப்போ என்னோடய டோட்டல் 30 டேஸோட ரெவென்யூ பார்த்திங்கன்னா 610 ரூபா. ஸோ நான் வீடியோஸோட ஃப்ரீக்வன்சி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் போட்டிருப்பேன். 4 டிசம்பர் 1, 7 டிசம்பர், 8 டிசம்பர், 9 டிசம்பர், 10 டிசம்பர், 11 டிசம்பர், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு கேப் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் இருக்குது. 13 டிசம்பர்லேருந்து என்னால் அப்புறம் 19 டிசம்பர் வரைக்கும் போடலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 20 டிசம்பர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கேப் இருக்குது. ஸோ இது நான் டோட்டல் ஓவரால் இப்போ இது லாஸ்ட் 28 டேஸ்ன்னு இருக்குது. ஸோ நான் லைஃப் டைம் போடுறேன். ஸோ லைஃப் டைம் போட்டவுடனே பார்த்திங்கன்னா என்னோடய சேனல் மானிடைஸ் ஆகி அமௌண்ட்டு பே பார்த்திங்கன்னா 15th நவம்பர். ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு நாளும் எனக்கு பார்த்திங்கன்னா 42 ருபீஸ், 52 ருபீஸ் அப்படி தான் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த 1 lakh வியூஸ் போன வீடியோக்கான அனாலிட்டிக்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இதுதான் நம்ம 1 மில்லியன் வியூஸ் அதாவது 1 மில்லியனில் 1 lakh வியூஸ் வந்திருக்க வீடியோ. இது பார்த்திங்கன்னா 97 கமெண்ட்ஸ் வந்திருக்கு, 1 lakh வியூஸ் வந்திருக்கு, 1,730 வியூஸ். ஸோ இப்போது இதோட அனாலிட்டிக்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ இது அனாலிட்டிக்ஸ் பார்த்திங்கன்னா 1,700 வியூஸ் வந்திருக்கு, 7.8K வாட்ச் ஹவர்ஸ். இந்த ஒரு வீடியோவே எனக்கு மானிடைஸ் ஆகிடுச்சு. ஏன்னா பார்த்திங்கன்னா 4000 ஹவர்ஸ் தான், ஆனால் 7.8,000 ஹவர்ஸ் ரன் ஆகிருக்கு. இந்த ஒரு வீடியோலேயே எனக்கு கிட்டத்தட்ட 3.1K சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட டோட்டல் எஸ்டிமேட்டட் ரெவென்யூ பார்த்திங்கன்னா எனக்கு 873 ருபீஸ் கிடச்சிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா 1 லட்சம் வியூஸ் போனதுக்கு 800 ரூபா மட்டும்தான் கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு நம்ம போட்டிருக்க எஃபெக்ட் பார்த்திங்கன்னா வீடியோ ஷூட் பண்ணி, எடிட் பண்ணி, அதுக்கு டைம் ஒதுக்கி, ஸோ அதை அப்லோட் பண்ணி, அதாவது நம்மளுக்கு நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக இருந்தாங்கன்னா, ஸோ நம்ம ஒரு டெய்லி ஒரு வீடியோ போடும்போது ஆவரேஜாக ஒரு யூடியூபர் பார்த்திங்கன்னா ஒரு 1 மில்லியன் 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறவங்க ஒரு வீடியோ போட்டாங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு யூடியூப்லேருந்து ஒரு 7K 8K வரைக்கும் ஒரு பர் வீடியோக்கு அவங்களால எடுக்க முடியும். அதுக்காக அந்த கன்சிஸ்டன்சி, அந்த கண்டென்ட் க்ரியேஷன் அவங்க கரெக்டாக பண்ணணும். கிட்டத்தட்ட ஒருத்தர் போட்ட உடனே 1 மில்லியன் போகுது, இல்லை ஒருத்தர் போட்ட உடனே பார்த்திங்கன்னா 500 அதாவது 5 lakhs கிட்ட போகுது. அப்படி என்னும்போது அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 15,000 வரைக்கும் கூட கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சிபிஎம் அப்படின்னு சொல்கிறோம்ல, காஸ்ட் பர் 1000 வியூஸ், அது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம சேனல் பெருசாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்காக தனியாக பிராண்ட் ப்ரமோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இப்போ நிறைய பேர் இந்த பினாமோ,
அதுக்கப்புறம் வந்து நிறைய ஆப்ஸை வந்து இந்த ட்ரேடிங் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து அந்த கொலாச் பண்ணி அவங்க அமௌண்ட் எடுக்கிறாங்க. ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஸோ யூடியூப்லேருந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டாக வந்து இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ இதில் வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கூட எனக்கு அமௌண்ட் அனுப்பலாம். ஸோ என்னோடய கண்டென்ட் பிடிச்சிருக்கு, ஸோ என்னோட கண்டென்ட் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் கூட எனக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து யூடியூப் ரெவன்யூவில் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து தெரிஞ்சுக்கிட்டு என்ன பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப்லேருந்து சராசரி எவ்வளோ வந்து அமௌண்ட் வரும் அப்படின்ட்டு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ see in the next video. Until then, signing up by HK. Peace.